பாருங்கள், இதில் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5-11 என்ன சொல்லியிருக்குன்னா, லோத்துவும் ஆபிரகாமும் ஒன்றா இருக்கிறாங்க. அவனுடைய சகோதரன் மகன்தான் லோத்து. ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சார். லோத்தரும் கூட வருவேன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டார், வந்துட்டாங்க. இப்போ 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டு மந்தைகள் பெருகுகிறது. ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள் பெருகுகிறாரு. என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? பாருங்கள், இந்த ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாய் இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஏன்னா அவ்வளவு ஆடு மாடு மந்த ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணிவிட்டார். அப்போ ஆபிரகாம் நிமித்தம் லோத்துக்கும் ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துட்டு அப்படிதான் அங்கே சேர்ந்து வாழ முடியாத அளவிற்கு பெருகி விட்டார். அப்போது வேலைக்காரர்களுக்கு பிரச்சனை வந்துட்டு, வேலைக்காரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் லோத்தனுடைய மேலே இருக்கிற ஆட்கள் நல்லா இருந்தாலும் கீழே பிரச்சனை வந்துடும்ல, அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பிரச்சனை வந்து விட்டார். அப்போ இந்த பிரச்சனை ஆபிரகாமிட்ட வந்த உடனே ஆபிரகாம் அறிந்து கொண்டார், நாளைக்கு நம்முடைய சகோதரருக்குள்ளே அன்பு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, பிரிவினை வந்துடக்கூடாது. இப்போ ஆசீர்வாதமாக சமாதானமாக இருக்கும்போதே பிரிந்து விடலாம் என்று ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால் லோத்தை அழைத்து அவர் சொல்லுகிறார், லோத்து, உனக்கு ஆசீர்வாதம் பெருகிட்டு, எனக்கு மந்தை பெருகிட்டு, கீழே உள்ள வேலைக்காரங்க சண்டை போடுறதுனால நமக்குள்ள ஒரு அன்பு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இப்போ பிரிந்து விட்டால் நல்லது. நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் தெற்க போகிறேன், நீயே தெரிந்து கொள் எந்த இடத்துல நீ வாசம் பண்ண போகிறாய் என்று சொல்லி. ஆபிரகாம் நினச்சிருந்தா, நான் இந்த இடத்துல தெரிந்து கொண்டேன், இது செழிப்பான இடமா இருக்குது, இந்த இடத்துல நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், இது எனக்குரியது, இங்கே இருப்பேன், நீ உனக்கு ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து போய்விடு என்று சொல்லி இருக்கலாம். ஆபிரகாமுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, அந்த உரிமையும் இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறார் பாருங்க, 9ஆம் வசனம், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொரிந்தனதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்க முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது, செழிப்பான ஒரு இடம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். பார்த்தீங்களா, நம்மளாருன்னு அப்படி செய்வோமா? ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே சேர்ந்து வாழ்ந்துட்டோம், நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டோம், செழிப்பாயிட்டு 4-5 கடை வந்துட்டு, வீடு வாங்கிட்டு, நிலம் வாங்கிட்டோம். உடனே என்ன பண்ணுவோம், இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது, அடுத்த தலைமுறை வந்துட்டு பிரிச்சிருவோன்னு சொன்ன உடனே அன்றைக்கு ஆரம்பிக்கிற சண்டை 4 தலைமுறைக்கும் தொடரும். எத்தனை குடும்பம், கிறிஸ்துவ குடும்பத்தில் இந்த சொத்து தகராறுனால வந்த பிரச்சனை எத்தனை தலைமுறையாக தொடருது இல்லை? நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஏன்னா இது எங்களுடைய பூர்வீக சொத்தை நான் விட மாட்டேன், நான் தானே சம்பாதிச்சேன், நான் தானே அதை ஸ்தாபித்தேன், நான் தானே இங்கே வந்தேன். ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், நான் தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நான் தானே இடத்தை காமிச்சேன், கர்த்தர் தானே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார், இதெல்லாம் கர்த்தர், இந்த செழிப்பான பகுதி எனக்குரியது, நீ வேறு இடம் தேடிக்க சொல்லியிருக்கலாம். லோத்து மறுக்க முடியாது, போயிருக்கத்தான் வேண்டும். ஆபிரகாம் அப்படி செய்யலை, விட்டு கொடுக்கிறான். நீ தெரிந்து கொள், என் சகோதரன், நீ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க, நான் அந்த அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். அவன் பார்க்குறான், கண்ணுக்கு செழிப்பாக இருக்குது, கர்த்தருடைய தோட்டம் போல் இருந்துச்சான், எகிப்து தேசம் செழிப்பான தேசம், அந்த மாதிரி இருந்துச்சான். அந்த இடத்தை லோத்து தெரிந்து கொண்டான். வீட்டில் என்ன நடந்து யோசித்து பாருங்கள். சாராள் சொல்லி, என்னங்க நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்கள் அண்ணன் மகனாக இருக்கலாம், அதுக்காக நம்ம தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த இடத்தை காமிச்சு கர்த்தர் கொண்டு வந்தார், இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை, இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போகணுன்னு சொல்கிறீங்க. வேலைக்காரங்க சொல்லியிருப்பாங்க, என்னையா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இங்கே தானே செழிப்பு, நம்ம எங்கே போனால் நம்ம ஆடு மாடுகளுக்கு தண்ணி கிடைக்குமா என்று யாரும் பேசலை. ஆபிரகாம் என்ன முடிவெடுக்கிறாரோ சரியானதாக இருக்கும், பரவாயில்ல, விட்டு கொடுக்கட்டும். அங்கே சாராள் முறுமுறுத்திருந்தால் எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், யாருமே ஒன்றுமே சொல்ல. ஆபிரகாம் தேவனுடைய மனிதன், அவன் ஜெபம் தீர்மானம் எடுக்கட்டும். நிறைய குடும்பத்தில் இந்த பெண்கள் தலையிட்டு சமாதானத்தையே கெடுத்துருவாங்க.
ஆண்கள் கூட விட்டு கொடுப்பாங்க. என் சகோதரன் தானே எடுத்துகிட்டு போட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள் தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க குடும்பத்தவரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இவருக்கு ஒன்றும் தெரியல, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, இவர் ஏமாளி, ஆபிரகாமை ஏமாளி இல்லை. தேவன் ஆபிரகாமோடு இருக்கிறார். அந்த விட்டு கொடுக்கிற இருதயத்தினால தான் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். அது ஏமாளித்தனம் அல்ல, விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம். அதான் தேவனுடைய இருதயம். இந்த சொத்துக்கள் அதல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரந்தரமானது என்பதை குறித்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும்.